பாக்குறப்பவே தெரியுது, ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. பாஸ் கிடைக்காதவங்களே நிறைய பேர் வந்து தளபதி ஒரு மூஞ்சியை பார்க்க மட்டுமே வந்திருக்காங்க. முதல்ல வந்து என்னோட பர்சனலா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லி பதிவு கொடுக்கும் போதே கொடுத்துருக்காரு. எல்லா அணிலையும் சரி, எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பெருசா மதிப்பு கொடுத்துருக்காரு. இவர் சொல்றது இல்லாம பதிவு கொடுக்கும் போதே அதிலே காமிச்சிட்டாரு பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு தந்திருக்காருன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாருன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. அதுக்கான ஸ்டெப்பும் எடுத்திருக்காரு. அதெல்லாம் இருக்கிறதால தான் நாங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கோம். வீரமங்கைகள் அவங்கெல்லாம் நம்ம விடுதலைக்காக ரொம்பவே பாடுபட்டவர்கள். அதெல்லாம் பின்னோக்கி தான் நாங்க வந்து தளபதி கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பானது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா என்ன மக்களின் உரிமை என்னமோ அது மக்களுக்கே போய் சேர்ப்பாரு நம்புறேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிற ப்ராப்ளமே அதான். முதல்ல வந்து முன்னெல்லாம் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. இப்போ பெண் குழந்தைங்களுக்கு இல்லாம இருக்கு. அதனாலேயே பெண்களுக்காக நிறையவே பேசுவாரு. அது கண்டிப்பா பேச வேண்டிய விஷயம் தான். ஜாதி பார்த்தோம்னா நம்ம இதுல வந்து ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே சமம்ங்கிற மாதிரி தான் அவர் கொள்கையை எடுத்திருக்காரு. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பா தளபதி வரணும்னு தான் இவ்வளவு மக்கள் அவர் பாஸ் இல்லாம உள்ள பாஸ் இருக்கிறத இல்லாத மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுவே அவங்க வெற்றியின் முதல் படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஏதாவது நல்லதா தான் பேசுவாரு. அதுவும் புதுசா எதனா சொல்லுவாருன்னு கண்டிப்பா நம்புறோம். அது நம்பிதான் வந்திருக்கோம். நம்மளோட இலக்கு 2026 தான். கண்டிப்பா நம்ம தளபதியா முதலமைச்சரா உட்கார வைக்கிறது தான் இவ்வளோ பேரும் பாடுபட்டு இருக்கோம். ஒரு வருஷம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கு. அது எல்லாருக்குமே